நம்முடைய வாழ்க்கையில் நாம் சென்று கொண்டிருக்கும் போது கிடைப்பவையெல்லாம் எதிர்மறையா பார்க்கக்கூடாது. நீங்க ராயருடைய பக்தர்களாக இருக்கிறீர்கள், குருராஜர் முன்னால் சரணாகதி பக்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா கிடைப்பவை அனைத்தும் மனமும் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணலாம், கண்டிப்பா முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா அந்த வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்ட் த பர்சன் அண்ட் சிச்சுவேஷன் ஆஸ் தே ஆர் என்று ஒன்று சொல்வார்கள். ராயரை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையானதை எப்பொழுது தர வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் இல்லையா? அப்ப இந்த மாதிரி எத்தனையோ நபர்களுக்கு வந்து இவர்களா எதிர்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய கதவுகளை திறந்து வைக்க போகிறார்கள். தெரியாத நபர்கள் எல்லாம் உங்களுக்கு பழக்கமாகி இருப்பார்கள். சற்று யோசித்து பாருங்கள், குருராஜருடைய பக்தர்களாக நீங்கள் மாறிய பின் நிச்சயமா நடந்திருக்குங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு சாதாரண நபராக உங்களுக்கு அறிமுகமாயிருப்பார்கள். உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய லிஃப்ட் ஆகிறதுக்கு, ஒரு மாற்றம் கிரியேட் பண்றதுக்கு, நீங்க ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்கிக் கொண்டிருக்கும் போது உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அந்த நபர்கள் தான் பயன்பட்டு இருப்பார்கள். குருராஜர் என்பது ஒரு ராஜமுத்திரை மோதிரம்.